ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனுஷ வாழ்க்கையில ஒருத்தங்க ஒரு சாதனை பண்றது அப்படின்றது ரொம்பவுமே அபூர்வமான விஷயம். அப்படி இருந்தும் கையில காசு இல்லாம ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து, அதுவும் ஒரு பொண்ணா பிறந்து, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டியோட ஒரு நோயோட பிறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது, ஒரு சாதனை பண்றது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியும் இந்த பொண்ணை பத்தி யாருமே அவ்வளவா பேசவும் இல்லை. இந்த பொண்ணோட அந்த சாதனையை பத்தி யாருக்கும் சொல்றதுக்கும் தோணல. எதனால? யார் அந்த பொண்ணு? தீப்தி ஜீவன்ஜி. இந்த பொண்ணை பத்தி நம்ம ஏன் இப்ப பேசுறோம்? அப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க? அவங்களோட லைஃப்ல அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோ பண்றேன், பட் சப்ஸ்கிரைபர்ன்றது ஏறவே மாட்டேங்குது. என்ன தப்பா இருக்கு, எதனால உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டாவது பண்ணுங்க. நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோவில் போலாம். இந்த ஸ்டோரி தீப்தி ஜீவன்ஜி அப்படின்னு சொல்ற ஒரு 20 வயசு பொண்ணோட ஸ்டோரி. வாரங்கல் அப்படின்னு சொல்ற தெலுங்கானாவில் இருக்க ஒரு ஒரு நார்மல் வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல இருந்து ஆஸ்திரேலியா போய் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சது எப்படி? வாரங்கல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெலுங்கானால இருக்க ஒரு ஒரு டீப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லேஜ்ல ஒரு ஃபார்மரா இருக்க ஒரு ஏழை அப்பாக்கு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணா பிறகுறாங்க. பிறக்கும் போதே ஒரு டிசபிலிட்டியோட பிறகுறாங்க. டிசபிலிட்டி அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு விஷயம் குறைபாடோட பிறக்கிறது. அப்படி இவங்க என்ன டிசபிலிட்டியோட பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா என்னன்னு பார்க்கணும்னா, யாருக்கிட்டையுமே அவ்வளவு ஈஸியா அவங்களால மிங்கிள் ஆக முடியாது, ஈஸியா யோசிக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு டிசபிலிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க வளர்றாங்க, ஸ்கூல் முடிக்கிறாங்க. ஸ்கூல்ல தான் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சாதனையை நம்ம பண்ணணும், இவ்வளவு ஏழையா பிறந்திருந்தாலும் நம்ம இறக்கும் போது ஏழையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இவங்க தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுல உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து ஸ்கூல் டைம்ல இருந்தே ஓட்டப்பந்தயத்துல நிறைய கலந்துக்கிறாங்க. அப்படி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிக்கிறத ஒரு கிளாஸ் தாண்டி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோனல் லெவல், ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணும்போது தான் ஒரு நேஷனல் கோச் அப்படின்னு சொல்லலாம், துரோணாச்சாரியா ரமேஷ்ன்றவர். இப்படி இந்த நேஷனல் லெவல் கோச் வந்து இவங்கள ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிறத பார்க்கறாரு. இப்படி ஒரு திறமை இந்த வில்லேஜ்ல இருக்கிறத விட இந்த திறமைய நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போனா நம்ம இந்தியாவுக்கு தான் பெருமை, நம்மளுக்கு தான் பெருமை, நம்ம வாரங்கள் இந்த வில்லேஜுக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. இந்த பொண்ணுக்கு, உங்க பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை இருக்கு, உங்க பொண்ணை நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்லாம் கொண்டு போனா கண்டிப்பா கோல்டு ஜெயிப்பா, நாட்டுக்கு பெருமை தேடி தருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எங்க பொண்ணை இந்த மாதிரி நிறைய ஜெயிக்க வைக்கணும், முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைதான். பட் ஆனா எங்களுக்கு இந்த வாரங்கள்ல இருந்து ஹைதராபாத் வரத்துக்கே எங்களுக்கு காசு இல்லை. ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல். இந்த வாரங்கள்ல இருந்து தெலுங்கானா ஹைதராபாத் போறதுக்கே எங்களுக்கு பஸ் கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. பாத்துக்கோங்க, தன்னோட வில்லேஜ்ல இருந்து வெளியே கூட வர முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு காசு பிரச்சனையில இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த இந்த பொண்ணு. இந்த துரோணாச்சாரிய ரமேஷ் உடனே என்ன சொல்றாருன்னா, நீங்க பஸ் ஏறுங்க, பஸ் ஏறிட்டு கண்டக்டர் கிட்ட போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்பிக்கை கொடுத்து அவங்களை வர வைக்கிறாரு. அவங்க பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் கிட்ட பேசுறாரு. பஸ் ஃபேர் எல்லா இடத்தையுமே அவர் பாத்துக்கிறாரு. அதோட அந்த தீப்தியை
ஹைதராபாத்துக்கு கொண்டு வராங்க. அப்பத்துல இருந்து தான் தீப்தியோட இந்த ரன்னிங் ரேஸ்ன்றது ஸ்போர்ட்ஸ் லைஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா லெவல்ல நிறைய ஜோனல் நேஷனல் கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அப்புறம் மொராக்கோ போறாங்க, மொராக்கோவில் கோல்டு அடிக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்போதான் ரீசெண்டா ஆஸ்திரேலியாவில் நடந்த பேரா ஒலிம்பிக்ஸ். இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர் ரேஸ்ல ஏசியன் லெவல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. 55.07 செகண்ட் ஓடி போய் ஏசியன் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் இப்போ 4th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த 20 வயசுல இவங்க பண்ண இந்த சாதனை ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் பார்க்கப்படணும். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது இவங்களுக்கு கிடைக்கல. சாப்பாட்டுக்கு கஷ்டம், காசுக்கு கஷ்டம். அது மட்டும்தானு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டிசபிலிட்டியோட பிறந்தவங்க. இவங்க முன்னாடி வர்றது அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டம். பட் ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு வாழ்க்கையில ஏதோ ஒரு சாதனையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்து இதெல்லாம் பண்ணதுனாலதான் என்னதான் ஒரு நேஷனல் லெவல் கோச் இவங்களுக்கு கை கொடுத்திருந்தாலும் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க கை கொடுத்தா முன்னாடி வந்துடுறோம். எல்லாராலையுமே வர முடியாது. நம்ம மனசு வைக்கணும். எத்தனை பேர் கை கொடுத்தாலும் நம்ம மனசு வச்சா மட்டும்தான் முன்னாடி வர முடியும். அப்போ இந்த 20 வயசு பொண்ணு, அதுவும் ஒரு பொண்ணா இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றதை விட நம்ம இப்படி சொல்லக்கூடாது. பட் இந்தியாவில் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்பவுமே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில்லேஜ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் 20 வயசு 18 வயசு ஆனாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் அவங்க அப்பா அவங்க அம்மா தன்னோட பொண்ணை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், தன்னோட பொண்ணு லைஃப்பை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சதுனாலதான் இப்போ தீப்தி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பேரால பேசப்படுறாங்க. பட் நிறைய பேரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேரால தான் பேசப்படுறாங்க. இவங்களை பத்தி எல்லாருமே பேசணும். இவங்க இன்னமும் சாதனை படைக்கணும், இவங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றத என்னோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி நிறைய பேருக்கு சொல்லுங்க. வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும், ஆனா என்னால இது இல்லாததுனால என்னால பண்ண முடியல, இந்த ஒரு சின்ன விஷயம் தான் நான் பண்ணிடுவேன், ஒருத்தங்க எனக்கு கை கொடுத்தா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தும் சாத்து சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ரொம்பவுமே மோட்டிவேஷனலான வீடியோவா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நெக்ஸ்ட் நாள் சந்திக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இல்ல நான் ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தியும் பேசுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.